Hi, today 12th Maths Chapter 1 Exercise 1.1 5th sum பார்க்கலாம். If a equal 1 by 9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 prove that a inverse equal a transpose. a கொடுத்துருக்குறாங்க, என்ன ப்ரூவ் பண்ணணும்? a inverse equal a transpose இது வந்து ப்ரூவ் பண்ணணும். நார்மலாக நமக்கு a மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக a inverse எப்படி கண்டுபிடிப்போம்? 1 by determination of a at j கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே வந்து மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது வந்து KA அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். டிட்டர்மினேஷன் ஆஃப் KA ஈக்குவல் K பவர் n டிட்டர்மினேஷன் ஆஃப் A. K பவர் n அப்படின்னா n இதுதான் K. ஓகேவா? 1 by 9 கொடுத்துருக்குறாங்களா, இதுதான் K. n என்ன அப்படின்னா இது 3 by 3 மேட்ரிக்ஸா, அப்போ ஸோ n வந்து 3. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி அட்ஜி கேஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கே பவர் n மைனஸ் 1 அட்ஜி ஏ அப்படி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் கேஏ கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கே பவர் n இன்ட்ரு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ. கே பவர் ஏ கே பவர் என்னுக்கு என்ன வரும்? கே எழுதியாச்சு 1 by 9. பவர் வந்து 3, n வந்து 3, ஸோ 3. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏலேருந்து இங்கே எழுதியிருக்கிற பாருங்கள் ஏ, இதுலேருந்து வந்து டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இருக்கிறது -8 அப்படி எழுதிட்டு இந்த 8ஓட ரோவு காலமும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4ல் 4 4s are 16 மைனஸ் 7 இன்ட்ரு -8 -56. இங்கே நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், அதனால் அந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் 56 ஆயிடுது. மைனஸ் இந்த 1, அதுக்கப்புறம் இந்த 1ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு இந்த 4ல் 4 4s are 16 மைனஸ் 1 7s are 7 ப்ளஸ் இந்த 4 அப்படி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 4ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு இந்த 4ல் -8 இன்ட்ரு 4 -32 மைனஸ் 4 இன்ட்ரு 1 4. ஓகேவா? அடுத்தது இந்த பவர் 3 வந்து தனித்தனியாக வந்து பவர் போட்டுக்கணும். 1 பவர் 3 9 பவர் 3. 1 பவர் 3 வந்து 1A தான். 9 பவர் 3 வந்து 7 to 9 வருது. அதாவது 9 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறது. 9 மல்டிபிள் 9 மல்டிபிள் 9. ஓகேவா? அதாவது 9 பவர் 3 வந்து 9's cube வந்து 7 to 9. நெக்ஸ்ட் இந்த -8 அப்படியே எழுதியாச்சு. 16 + 56 72 -1 16 -7 வந்து 9 + 4 -32 -4 வந்து -36. தென் இது அப்படியே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இது மல்டிபிள் பண்ணால் இது -8 72 மல்டிபிள் பண்ணால் -576 -1 இன்ட்ரு 9 -9 ப்ளஸ் 4 இன்ட்ரு -36 -144. இந்த 1/7 to 9 இங்கே எழுதியாச்சு. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது -7 to 9 வருது. ஓகேவா? இந்த 7 to 9 இந்த 7 to 9 கேன்சல் ஆயிரும். லாஸ்ட்டில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து -1 அப்படின்னு வந்துடும். இது என்னது? டிட்டர்மினேஷன் ஆஃப் கேஏ. டிட்டர்மினேஷன் ஆஃப் கேஏ வந்து -1ன்னு சொல்லி நமக்கு கிடச்சி. அதுக்கப்புறம் அட்ஜி கேஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜி கேஏக்கு வந்து கே பவர் n மைனஸ் 1 அட்ஜி ஏ. கே பவர் கே வந்து 1 by 9 n மைனஸ் 1. n மைனஸ் 1 n வந்து 3ஆ, 3 - 1 2, ஸோ 1 by 9 பவர் 2. அதுக்கப்புறம் அட்ஜி ஏ. இங்கே பாருங்கள் ஏ இங்கே எழுதியிருக்கிற அட்ஜி ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இந்த 8ஓட ரோவும் காலம் விட்டு இந்த 4 4 4s are 16 -7 -8s are -56. இங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால இது +56. தென் இந்த 1ஓட ரோவும் காலம் விட்டுட்டு இந்த 4ல் 4 4s are 16 -1 7s are 7. நெக்ஸ்ட் இந்த 4ஓட ரோவும் காலம் விட்டுட்டு இந்த 4ல் -8 இன்ட்ரு 4 -32 1 4s are -4. அதுக்கப்புறம் இந்த 4ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு இந்த 4 பார்க்கும்போது 1 4s are 4 மைனஸ் 4 இன்ட்ரு -8 -32. இங்கே நம்ம ஒரு மைனஸ் போட்டதுனால இது +32 ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 4ஓட ரோவும் காலம் விட்டுட்டு இந்த 4 பார்க்கும்போது -8 இன்ட்ரு 4 -32 மைனஸ் 4 1s are 4. அதுக்கப்புறம் இந்த 7ஓட ரோவும் காலம் விட்டுட்டு இந்த 4 பார்க்கும்போது 8 8s are 64 -1 1s are 1. அதுக்கப்புறம் இந்த 1ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு இந்த 4 பார்க்கும்போது 1 7s are 7 -4 4s are 16. நெக்ஸ்ட்டு இதோட ரோவும் காலமும் விட்டால் -8 இன்ட்ரு 7 -56 4 4s are 16 -16.
லாஸ்ட்டில் வந்து இந்த 4ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு இந்த 4 பார்க்கும்போது -8 × 4 -32 -1 4s are 4. இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ், அப்புறம் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ். இதெல்லாம் வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மைனஸ்லாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ். அடுத்தது பாருங்கள், இந்த பவர் வந்து தனித்தனியாக பண்ணிக்கலாம். 1/2 வந்து 2 தான், 1 தான். அதாவது 1 ஸ்கொயர் 1 தான். 9 வந்து 81. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 16 + 56 72. 16 - 7 வந்து 9. இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கனால -9. -32 - 4 -36. 4 + 32 வந்து 36. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கனால -36. -32 - 4 வந்து -36. 64 - 1 63. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -63. 7 - 16 வந்து -9. -56 - 16 வந்து -72. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +72 ஆயிரும். -32 - 4 வந்து -36. அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்போஸ். இது அப்படியே எழுதிட்டு இது எல்லா இதுலேயுமே வந்து காமனாக 9 எடுக்கலாம். ஸோ வந்து 9 மட்டும் காமனாக வெளியே எடுத்துருக்கிறேன். 9 காமனாக வெளியே எடுத்தால் இந்த 72 வந்து 8 ஆயிரும். அதாவது 8 9s are 72. ஸோ வந்து 9 வெளியே எடுத்ததுனால இங்கே 8, இந்த 9 வெளியே போனதுனால இங்கே 1. 36ல் 9 எத்தனை டேர்ம் இருக்குது? 4 டைம். ஸோ 4 9s are 36. ஸோ 36 இருக்கிற இடத்துலலாம் 4, 9 இருக்கிற இடத்துலலாம் -1, 72 இருக்கிற இடத்துலலாம் 8. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 9ம் 81 கேன்சல் பண்ணும்போது 1 9s are 9, 9 9s are 81. ஸோ 1/9 வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 1/9 இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். அதாவது 8 -1 -4ங்கிற இந்த ரோ வந்து இங்கே காலமாக வந்துடும். 8 -1 -4. -4 -4 -7 இந்த ரோ வந்து இந்த நடுவில் வந்து காலமாக வந்துடும். -4 -4 -7. லாஸ்ட்டில் வந்து -1 8 -4 வந்து -1 8 -4. அதுக்கப்புறம் வந்து 8 இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா போட்டுக்கலாம். 1/determination of KA. determination of KA என்ன கண்டுபிடிச்சோம்? -1 கண்டுபிடிச்சோம். ஸோ -1 இன்ட்டு RGA. RGA வந்து இதான் 1/9. அப்புறம் இது ஓகேவா? அது எழுதியாச்சு. இப்போ இது மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் வந்து மேலே வந்துடும். -1/9. இதை அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த -1/9 இருந்துச்சு, அந்த மைனஸ் வந்து உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் 1/9 போட்டு -8 4, அதாவது ப்ளஸ் இந்த இடத்துலலாம் மைனஸ் இந்த இடத்துலலாம் ப்ளஸ்ஸாக மாற்றி எழுதிக்கலாம். இது வந்து 1 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் A டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். A இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. A இன்வெர்ஸும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் சொல்லி தான் காமிக்க சொல்லியிருக்காங்க. A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். A டிரான்ஸ்போஸ் பாருங்கள், A இங்கே எழுதியிருக்க சைடில் பாருங்கள். இதை வந்து அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். 1/9. இந்த -8 1 4ங்கிறது வந்து இங்கே வந்துடும். -8 1 4 4 4 7ங்கிறது வந்து இப்படி வந்துடும். 4 4 7 1 -8 4ங்கிறது வந்து இங்கே வந்துடும். 1 -8 4. இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியாச்சு. இதான் வந்து செகண்டு. A இன்வெர்ஸும் A டிரான்ஸ்போஸும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ வந்து 1 and 2 are equal. ஸோ A இன்வெர்ஸ் ஈக்குவல் A டிரான்ஸ்போஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.